dear press members and all our dignitaries. Today, Loyola Institute of Frontier Energy, LIFE, which is a multidisciplinary research institute which started on Loyola campus in the year 1995, founded by Reverend Dr. Francis P. Xavier S.J., who is right here. He is the current rector of Loyola College, is celebrating its silver jubilee. We have accomplished 25 years of research excellence, and we are immensely happy that we are able to see this occasion amidst all the restrictions that are around. During this 25 years, LIFE has been targeting on producing doctoral students who have societal concern, and all our research have been focused on meaningful research which will contribute to the betterment of the society. We have been focusing on energy, environment and bioethics as the three important areas of focus, and always our target has been social relevance. And we are so grateful that along this 25 years of journey, we have been ably supported by efficient and highly competent administrators and directors who have taken the flag of LIFE flying high, always focusing on its primary objectives. And we have almost produced 88 PhDs during these 25 years. We are nearing 100 quickly. 8 patents have been obtained, and we have completed 25 major research projects, all towards societal benefit and relevance. And on this occasion of Silver Jubilee, we have marked the Jubilee celebrations by release of a postal stamp which has been formally endorsed by the India Post, Government of India, and also as a mark of respect and honor to the founder director, Reverend Dr. Francis P. Xavier S.J. His doctoral students and well-wishers have established the Reverend Dr. Francis P. Xavier S.J. endowment in his honor with a capital amount of rupees 5 lakhs. On this occasion, we are also happy to inaugurate LIFE Silver Jubilee Garden and also formally initiate and inaugurate the Ethics Committee of Loyola Campus, which has been named as Panel for Ethics Adopted Research at Loyola College. Thank you. இந்த லைஃப் என்கிற ஆராய்ச்சி மையம் கடந்த 25 ஆண்டுகளாக அறிவியல் துறையிலே பல்வேறு ஆராய்ச்சி முயற்சிகள் எடுத்து வருகிறது. இன்றைய நாளிலே இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கிய இந்த லைஃப் ஆராய்ச்சி மையத்தினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற போது அந்த மையத்தினுடைய நிறுவனராக இயக்குநராக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் பி. சேவியர், அவருடைய மாணவர்கள், அவரோடு உழைத்த எல்லா பேராசிரியர் பெருமக்களும் இன்றைய நாளிலே ஒன்றாக கூடி இந்த 25 ஆண்டு கால பயணத்தை திரும்பி பார்க்கிற போது பெருமையோடு இந்த மையம் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய எல்லா பணியையும் நாங்கள் வியந்து பாராட்டுகிறோம். இந்த அரிய முயற்சியிலே ஏறத்தாழ 80 மாணவர்கள் ஆராய்ச்சி பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். சமூகத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை இந்த ஆராய்ச்சி மையமானது எடுத்து ஆராய்ச்சி செய்து மக்களுக்கும் மனித குலத்திற்கும் பயனுள்ள படைப்புகளை படைத்திருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் இந்த நாளிலே பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி மையமானது மனித குலத்திற்கும் மனிதனுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆராய்ச்சி கூடமாக திகழும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு வேண்டிய எல்லா ஒத்துழைப்பையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த லோயோலா கல்லூரி இயேசு சபை நிர்வாகம் தொடர்ந்து கொடுக்கும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த மையமானது தொடர்ந்து மக்களுக்கும் மனித குலத்திற்கும் சீரிய பணி ஆற்ற வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நன்றி.
பேராசிரியர் முனைவர் கௌரி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். அது மட்டுமல்லாமல் மதுரை மாநில சேசு சபையின் தலைவராகிய அருள் முனைவர் டேனிஸ் பொன்னையா அவர்களும், சென்னை மாநில சேசு சபையின் தலைவராகிய அருள் முனைவர் ஜெபமாலை இருதயராஜா அவர்களும், எங்களுடைய கல்லூரியின் அதிபர் தந்தை ரெவரண்ட் அருள் முனைவர் பிரான்சிஸ் பி சேவியர் அவர்களும், எங்களுடைய கல்லூரியின் செயலர் அருள் முனைவர் டாக்டர் செல்வநாயகம் அவர்களும், கல்லூரியின் முதல்வர் அவர்கள் அருள் தந்தை தாமஸ் அவர்களும் எங்களுடன் சிறப்பித்து இந்த விழாவினை நடத்தினார்.